தேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே கோதாயை நம. ஸ்ரீ விஷ்ணுசித்த குருநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயா கமலாம் விவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. श्रीमद्वेदान्तरामानुजमुनि करुणालब्ध वेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संशये देशिकेन्द्रम्. श्रीमती विष्णुचित्तार्यमनोनंदन हेतवे नंदनंदर सुंदर्ये गोदाये नित्यमंगलम्. श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलां विवान्यां गोदावनन्य शरणं प्रपद्ये. வயவொளிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விலங்கு விஷ்டு சித்தன் தூரிய தீருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நயமுடன் திருப்மாவை வாட்டாறிந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே. இன்றைய தினம் அம்பரமே தண்ணீரே என்கிற பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொடுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய யசோதாரி உராய் அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதிருந்திராய் செம்பொழ் கரடை செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் என்பாவாய். பெண்கள் திருவாசல் காக்கும் முதலிகளை நோக்கி நேசநிலை கதவும் நீக்கு என்றார்கள். இந்த கதவு கண்ணிடம் உன்னிலும் பரிவுடையது, எங்களால் தள்ளப்போகாது, நீயே திறக்க வேண்டும். இவ்வூரில் உயிருள்ள சேதனம் என்ன, உயிரற்ற அச்சேதனம் என்ன, பொருள்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் கண்ணனுக்கு அனுகூலமாய் இருக்கிறது. கம்சன் வீட்டில் எல்லாம் கண்ணனுக்கு பிரதிகூலமாய் இருப்பது போல் என்றார்கள். திருவாசல் காக்கும் முதலி கதவை திறந்து பெண்களை உள்ளே புகரவிட்டார்கள். ஒருவரையா ஒருவர் சென்று எழுப்புகிற போது அங்கு தனித்தனையே பட்டதெல்லாம் இங்கு எல்லாரும் திரளாகப் படுகிறார்கள். எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு என ஊழிகள் போய் கழிவதும் கண்டு கொண்டு கழிவதும் கண்டு கண்டு என்களால் என் இமையோர் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய்தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு திரிவதோர் காதலுற்றோர்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதே. தலைவன் பிரிவில் துயில் கொள்ளாத தலைவி இறங்கி பேசும் பாசுரம். பிறவித்துயிரில் தள்ளப்பட்ட நான் சூரியன் உதைப்பதையும் மறைவதையும் பார்த்து பார்த்து நாள்கள் கழிக்கின்றன. இவ்வாறு எத்தனையோ நாள்கள் ஊழிக்காலம் போன்று நீண்டு கொண்டே கழிக்கின்றன. தூக்கம் என்பதே இல்லாமல் இப்படி காலம் ஊழியாக கழிவதை பார்த்து வருந்து துடிக்கின்றேன். கண்ணுறக்கம் கொள்வது என்பது இல்லவே இல்லை. என்னை பிரிந்து துன்புறுத்தும் நாயகனோ ஆத்யந்தமில்லாத திருமாலன்றோ. தேவர்கள் கூட்டம் அவனை வணங்கியபடியே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருந்த கண்ணார கண்டு கழிக்கின்றது. நானும் அவனிடம் தீராத மோகமும் காதலும் கொண்டு கண்களால் அவன் அழை பருகிய பின் கண்ணுறக்கம் கொள்வது என்பது உண்டோ, இல்லவே இல்லை என்று ஆழ்வாரும் பூஷாயுதைரதிகதம் நிஜகாந்தி ஹேதோ புக்தம் பிரியாமிர நிமேஷ விலோச்சனாபிஹி பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே திருஷ்ட்வா திருசௌச்ச விபுதநாத ந திருப்யதோமே என்று தேவநாதனே அவயவந்தோறும் நிறைந்து நிற்கின்ற மிக்க அழகினால் இனியதாய் தாங்கள் ஒளி பெறுவதற்காக திருவாபரணங்களாலும் திவ்யாயுதங்களாலும் அடையப்பட்டதாய் பிராட்டிமார்களால்
கண்ணிமை கொட்ட வில்லாமல் அனுபவிக்கப்பட்டதாயுள்ள உன் திருமேனியை சேவித்து என் கண்கள் திருப்தி அடையவில்லை என்று ஆரண தேசிகனும் அருளிச் செய்தபடியே எப்பொழுதும் நாங்கள் திங்கள் ஆண்டு ஊடிதோறும் ஒப்பொருடை கோப்போது என்னார் ஆறாவமுதமே என்று ஆழ்வார் பேசியபடி அனுபவிக்கிறது உள்திறன். வெளித்திறன் கைகளாரத் தொழுதொழுது உன்னை வைகளும் ஆத்திரை போது ஓர் வீடின்றி வைகொள் பாம்பேரி உரைபரனே உன்னை மெய்கொள்ளக்கான விரும்பும் என் கண்களே என்று திருவாய்மொழியில் ஆழ்வாரும் பேசுகிறார். திருவனந்தாழ்வான மேல் உரையும் பரமபுருஷனே, எனது கண்களான தேவரீர கையார பரிபூர்ணமாக அடிக்கடி நமஸ்காரம் செய்து க்ஷணகாலம் காண்பதற்கு கைவிடாமல் நாள்தோறும் உன்னை மெய்யாகவே காண்பதற்கு விரும்புகின்றன என்றும் கொல்லமாலா இன்பம் வெல்ல கோதிலன் தந்திடும் என் வல்லமேயோ வையம் கொண்ட வாமனாவோ என்றென்று நள்ளிரவும் நண்பகலும் நான் உணர்ந்து கோலமிட்ட கள்ளமாயா உன்னை கண் காண வந்தே என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அவ்வாறாக இங்கே இருக்கிற கோபிமார்களும் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்றும் காலை நல் ஞானத்துறை படிந்து சத்துவகுணமான காலை வேளையில் இவர்கள் ஆத்ம ஞானம் கைவரப்பெறும் துறையாகி ஆச்சாரியனை நாடி அவர் உபதேசித்தாலே அவரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று பேசப்பட்டுள்ளபடியே ஸ்ரீ நந்தகோபர் முதலானோரை முன்னிட்டு கொண்டு கண்டனை அடைய விரும்புகிறார்கள் இக்கோபியர்கள். மேலும் விஜானம் எதிதம் பிராப்தம் எதிதம் ஸ்தானமாத்திதம் ஜென்மாந்தரோபி மே தேவ மாபூத்தஸ்ய பரீட்சையா. எம்பிரானே, அடியேனுக்கு நீயே உபாயமும் உபேயும் என்கிற யாதொரு ஞானமானது கிடைத்திருக்கிறதோ, இந்த ஞான விஷயமான அத்தியவசாயமாகிற யாதொரு நிலை அடியேனால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றுக்கு குறைவானது எப்பிறப்பிலும் ஏற்பட வேண்டாம் என்று சொல்கிறபடியை துறையாகிறது. முறை தப்பாமல் குரு பரம்பரை வழியாக எம்பெருமானை பற்றுகை துவயனிஷ்டனுக்கு குரு பரம்பரை பிரதானம். துறை தப்பாத ஸ்ரீ விபீஷணாழ்வானை போல வேதம் வல்லர் என்னுமிடத்தில் குரு பரம்பரையை நினைத்து கீழ் 10 பாட்டால் அனுஷ்டித்தார்கள். விண்ணோர் பெருமானின் விண்ணோராகிறவர்கள் துவாரபாலகர்கள் தொடக்கமாக திவ்ய மகரிஷிகள் ஈராக உள்ளவர்கள் அவர்களை பெண்கள் எழுப்புகிறார்கள். திரு வாசல் காப்பான் அனுமதி பெற்று உள்ளே புகுந்தனர். அங்கு முதல் கட்டிலே ஸ்ரீ நந்தகோபுரம், 2ஆம் கட்டிலே யசோதையும், 3ஆம் கட்டிலே கண்ணபிரானும், 4ஆம் கட்டிலே நம்பி மூத்த பிரான வளராவனும் சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டிலே பிள்ளைகளுக்கு காவலாக கிடந்தார் நந்தகோபர். கண்ணனை பெண்கள் களவு காண்பார்கள் என்று நந்தகோபர் காவல் புரிகிறார். அனிருத்தனை கனவு செய்து கொண்டு சென்ற பெண்கள் அவனுக்கு காரணமான கண்ணனை கண்டால் விடுவார்களோ? தாசாமாவிரபூச்சௌரி ஸ்மயமான முகம்புஜா பீதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷான் மன்வதமன்வதாம். புன்சிரிப்புடன் கூடிய திருமுகத் தாமரையை உடையவனால், பீதகவாடை உடையவனால், வனமாலையால் அலங்கரிக்கப்பட்டவனால் சாக்ஷாத் மன்மதனுக்கும் மன்மதனாயுள்ள கிருஷ்ணன் அந்த கோபிகளுக்கிடையில் தோன்றினான் என்றும் மாரஸ்வயன் மதுரத்யுதி மண்டலம் மாதுரியமேவனு மனோ நயனமிருதம் வாசாமிருதாம் மம ஜீவித வல்லபோனு பாலோயமபியுதயதே மமலோச்சனாய என்று கிருஷ்ணாமிருதரும் பாடினார் ஸ்ரீகிருஷ்ண கதாம். இவன் மன்மதன் தானோ, இனிய யுலையை பரப்பும் சந்திர மண்டலமாவோ, இனிமையே உருவெத்தவனோ, மனதுக்கும் கண்ணுக்கும் அமுதமாகியவனோ, வாக்கிற்கு பூஷணமாகியவனோ என்று உடைய பிராணநாயகனோ என் கண்ணெதிரே தோன்றுகின்றானோ இந்த பிள்ளை என்றும் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். அதரம் இனிமை, முகம் இனிமை, கண் இனிமை, சிரிப்பு இனிமை, ஹிருதயம் இனிமை, நடப்பது இனிமை, மதுரா நாயகன் சேர்ந்த யாவும் இனிமை என்று பேசப்பட்டவன் கண்ணன். அனிருத்தாழ்வானை பெண்கள் களவு கண்டதை பெரியாழ்வார்
மாவலி தன்னுடைய மகள் வாணன் மகளே இருந்து காவலை கட்டடித்த தரிக்காலை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரமாதர் பண்குறிஞ்சி பாவுளி பாடி நடம்பாவையில் மாலிருஞ்சோலை எதே என்றும் திருமங்கையாழ்வாரும் பெரிய திருமணில் சூழ்கடல் பொன்னகரம் செற்ற புரந்தனோடு புருடோத்தராக்கும் என்று பலவாறாக எழுதிச் சொல்லுகிறார்கள். மேலும் பலி சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்தவன் பானாசுரன், அவன் மகன் உஷை ஒரு நாள்களில் ஒரு புருஷனோடு கூடியதாக கணாக்கண்டான். அன்று முதல் அவளுக்கு காதல் நோய். அவள் உயிர் தோழி சித்திரலேகை அவனிடம் தன் காதலை தெரிவித்தாள். அவன் மூலமாக தான் ஆசைப்பட்ட கிருஷ்ணனின் பேரம் பிரத்யும் தனது புத்திரன் அனிருத்தன் என்பதை அறிந்தால் சித்திரலேகை யோக வித்தை அறிந்தவள் துவாரகைக்கு சென்றால் அனிருத்தனை தூக்கி வந்தால் அந்த புறத்தில் உஷையிடம் விட்டால் அவனோடு போகங்களை உஷை அனுபவித்தார். ஆகையால் கண்ணனுக்கு பாதுகாவலாக முதல் கட்டில் ஸ்ரீ நந்தகோபர் சயனத்தில் இருக்கிறார். மேலும் உள்ளே கிடைக்கிற கண்ணன் வைத்தமாநிதி நந்தகோபர் எடுத்த பெயராலும் ஆகையால் நிதியை யாரும் அபகரிக்கா வண்ணம் நோக்கி கொண்டு முதல் கட்டிலே கிடக்கிறார் நந்தகோபர். நிதிக்கும் எம்பெருமானுக்கும் அநேக ஒற்றுமைகள் உண்டு. எம்பெருமானை ஆழ்வார்கள் நிதியாக பேசி அனுபவித்தார்கள். நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே என்றும் நிதியினை பவளத்தூணை என்றும் வைத்தமாநிதியாம் மதுசூதன் என்றும் பல பாசுரங்கள் காணலாம். கூறத்தாழ்வானும் அந்தர்ஹிதோ நிதிரசி பமசேஷ பும்சாம் லப்யோசி புண்ணிய புருஷைரிதரேர் துராபஹ தத்ரத்ரயம் சுகிருதி நஸ்கிருதினோதி ஜக்முஹு பாஹ்யேஷு பாஹ்யஜரிதைர் இதரேர் நிபேதே. எம்பெருமானே, தேவரை அனைவருக்கும் வைத்தியமானிதியாய் பாக்கியசாலிகளாலே அடையத் தகுந்தவர்களாகவும் மற்றையோர்களால் அடையக்கூடாதவராயும் இரான் என்று தேவரை பெறுவதான அவ்விஷயத்தில் பாக்கியசாலிகளான வித்வான்கள் வேதத்தை பற்றுகிறார்கள். வேதபாக்கியரகங்களில் விடுகையானபடி என்றும் சுவாமி தேசிகன் நித்யம் கரீஷ திமிராவில திருஷ்டயோபி சித்தாஞ்சனேன பவதீவ விபூஷிதாக்ஷாஹ பரியந்த பர்யுபரி சஞ்சரதோ மதிருஷ்யம் மாயா நிகூடம் அனபாய மகாநிதிம் துவாம். அனபாய நிதிம் என்று சுவாமி தேசிகன் வரதனை பற்றி பேசுகிறார். அத்திகிரி பெருமானே, கண்ணனின் தோஷத்தால் பாபத்தால் கலங்கிய பார்வையுடையவர் ஆயினும் உன் திருமேனியாகிய கண்ணின் தோஷத்தால் கலங்கிய பார்வையுடையராயினும் உன் திருமேனியாகிய சித்தர்களின் மையால் அழுகு பெற்ற கண்ணை உடையவர்கள் மேன்மேலும் நடப்பவர்களுக்கு காண முடியாததாய் பிரகிருதி சம்பந்தத்தாலே மறைக்கப்பட்டதாய் அழியாத பெருமையுடையதாய் உள்ள உன் திவ்யாத்ம ஸ்வரூபத்தை எப்பொழுதும் காண்கின்றனர் என்று சுவாமி தேசிகன் அனுபவித்தார். அவ்வாறு நிதியானது தன்னை படைத்த தேவர்களை பரமானந்த அடைய பண்ணும். எம்பெருமானும் தன்னை பெற்றவர்களை ஏசகேவானந்த யாதி உகந்துள் மகிழ்ந்த குழையுமே தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே என்கிறபடியே பிரம்மானந்த பரவசர்களாகுவான். நிதியானது நவநிதி என்று பிரசித்தமாக வழங்கப் பெறும். நவ என்பதற்கு 9 என்றும் அர்த்தம், புதிது என்றும் அர்த்தம். எம்பெருமான் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதோறும் அப்பொழுது அப்போதைக்கப்பொழுது என் ஆறாவது என்கிறபடியே நவனமாக தோன்றுவான். நிதியானது எடுத்து எவ்வளவு அனுபவிக்கப்பட்டாலும் கொள்ள மாளாததாய் அக்ஷயமாயிருக்கும். எம்பெருமானும் எனையூடிகானும் அனுபவிக்கப்பட்டாலும் குறைவிடாதேவென்றும் பெருகிறச் செய்வன். ஆகவே வைத்தியமாநிதியான கண்ணனை காவல் புரிந்து கொண்டு முதல் கட்டிலே நந்தகோப சயனம் கொண்டுள்ளார். அவரை எழுப்புகிறார்கள் கோபியர்கள் இப்பாசுரத்தினர். அம்பரமே தண்ணீரே, அம்பரமே வஸ்திரங்களையும் தண்ணீரே ஜலத்தையும் சோரே சோற்றையும் அறம் செய்யும் தர்மம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, எம் சுவாமியான நந்தகோபரே எழுந்திராய், எழுந்திருக்க வேணும். கொம்பனாருக்கெல்லாம் வஞ்சி கொம்பு போன்ற பெண்களுக்கெல்லாம் கொழுந்தே மேலாய் இருப்பவளே
குலவிளக்கை ஆயுத குலத்துக்கு மங்கள தீபமா உள்ளவளே, எம்பெருமாட்டி எமக்கு தலைமையாயிருப்பவளே, அசோதாய் யசோதை பிராட்டியே அறிவுராய் உணர்ந்தெழுவாயாக. அம்பரம் ஊடறுத்து ஆகாச வெளியை துளைத்துக் கொண்டு ஓங்கி உயர்ந்து உலகளந்த சகல லோகங்களையும் அளந்தருளிய பெருமை உம்பரு ஹோமானே. தேவதேவனே உறங்காது கண் வளர்ந்தருளோ அமல் எழுந்திருக்க வேண்டும். செம்பொற்கழலடி சிவந்த பொன்னால் செய்த வீரக்கழல் அணிந்த திருவடிகளை உடைய செல்வா சீமானே. பலதேவனே உம்பியும் நீயும் உன் தம்பியாகிய கண்ணனும் நீயும் உறங்கே தூங்காதொழிய வேணும் என்று பாசுரத்தின் பதார்த்தத்தை பார்த்தோம். ஆடை தண்ணீர் சோறு இவைகளை தானம் செய்யும் தலைவனாகிய நந்தகோபாலரே எழுந்திருப்பீர். வஞ்சிக்கொடி போன்ற பெண்களுக்கெல்லாம் கொழுந்தாகவும் தாம் பிறந்த குலத்திற்கு ஒளிதருகின்ற விளக்கைப் போலவும் எங்களுக்கு தலையுமாகிய யசோதை பிராட்டியே துயில் நீங்கி எழுவீராக. வானவெளியை ஊடுருவி உயர்ந்து உலகத்தை அளந்த தேவாதி தேவனே உறங்காமல் துயில் எழுவீராக. செம்பொன்னாலான வீரக்கடல் அணிந்த செல்வனே பலதேவா நீயும் உன் தம்பியுமாய கண்ணனும் உறங்காமல் எழுவீராக. அதனால அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். மேலும் முதலில் பெண்கள் யசோதை எழுப்பி இருக்க வேண்டும். அப்படி எழுப்பாமல் நந்தகோபர் எழுப்பினார். இதற்கு காரணம் நந்தகோபரே முதல் கட்டில் கிடக்கிறாகையாலே முதல் எழுப்புகிறார்கள். கண்ணனை ஒருபுறமும் நந்தகோபரை ஒருபுறமும் அணைத்துக் கொண்டு கிடந்த வேண்டியவனாகையாலே நடுவே கிடக்கிறான் யசோதை. நந்தகோபர் செய்த தர்மத்தை பேசி எழுப்புகிறார்கள். அதிச்சகார வதன்யமனேஸ்ரீயம் வெதித கல்பதரோன்னு கல்பதாம் புஜனயஸ்ச சுதப்ரசேப்சவே மகதிமேக விகத்த மோகதாம். கண்ணன் பிறந்த நாளில் ஸ்ரீ நந்தகோபர் அனைவருக்கு வாரி வழங்குகிறார். சிந்தாமணி, கல்பவருஷம், மேகம் ஆகிய மூன்றும் இவருடைய வள்ளல் தன்மைக்கு பின்தங்கிவிட்டது. ஸ்ரீ நந்தகோபர் வாரி வழங்கும் வள்ளலானார் என்றார். சுகரும் தேனூனாம் நியுதே பிராதாத் விப்ரேபியோசமலங்கிருதே நிலாத்ரின் சப்தரதேனாக ஆராதனகமாம் பிராபிருதான் என்றார். நாங்கள் ஒன்றுமே வழங்காத லோபி வாசலிலே வந்து துவண்டு கூப்பிடுகிறது. லோபி தசரதன் விஸ்வாமித்திரனுக்கு யாக சம்ரட்சணத்திற்கு கொடுக்க மாட்டேன் என்றவன். ஆனால் நந்தகோபரே நீரோ கண்ணனை எல்லோரும் அனுபவிக்கும்படி தருகிறாவராயிற்றே. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். நீர்தானம் செய்தால் அல்லது தரிக்க மாட்டாதவர், கொடுத்தால் அல்லது தரிக்க மாட்டாத உம்முடைய வாசலே நாங்கள் வந்திருப்பது உம்முடைய குறையை தீர்க்க வந்து நிற்கின்றோம். நீ உறங்காயோ? உமது மகனான கண்ணனின் தன்னிடம் யாச்சிப்பவர்களை உயர்ந்தவள் என்று சொல்ல கற்றதும் உம்மிடம் பயின்றதாயே என்று உதாரா சரை எவைதே ஞானி துவாத்மைவ மேமுதம் என்று கண்ணன் கீதையில் கூறினார். ஆயினாலே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். அம்பரமே அரஞ்செய்யும். அம்பரம் என்ற வடசொல் வஸ்திரம், ஆகாயம் என்கிற இருபொருளை உடையது. அம்பரம் யோம வஸ்திரயோ என்பது நிகண்டு. வஸ்திரம் என்று பொருளில் முதலிலும் ஆகாசம் என்ற பொருளில் 5ஆம் அடியிலும் இங்கு பேசப்பட்டது. அம்பரம் என்று இங்கு வஸ்திரத்தை சொன்னது போக்கிய பதார்த்தங்களே. சுகத்தை தருவது போக்கிய பதார்த்தங்கள். வஸ்திரேன பபுஷா வாச்சா வித்யயா வினயேன ச வகாரை பஞ்சபரிஹீனோ நரோ நாயாதி கௌரவம் என்று ஒரு மனிதனுக்கு வஸ்திரம், வாக்கு, ரூபம், வித்யை, வினயம் இது முக்கியம். அதனால முதலே வஸ்திரம் முக்கியம் என்று சொன்ன. வஸ்திரேன பபுஷா வாச்சா. கடலரசின் மகாவிஷ்ணுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி கன்னிகாதானம் செய்து கொடுத்தான். சிவபெருமானுக்கு விஷம் கொடுத்தான். ஏனெனில் சிவபெருமானுக்கு யானைத்தோல் வஸ்திரம், ஆகவே விஷம் கொடுத்தான். ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு பீதாம்பரம் தரித்திருந்தார், ஆகவே ஸ்ரீ மகாலட்சுமி விவாகம் செய்து கொடுத்தால்.
ஒரு கவி கொடுத்தார் என்றான் ஒரு கவி. மேலாட என்று சபை புகுந்தால் இந்த மேதினியோர் 100,000 படித்தாலும் என்னார் நுவர் பார்க்கடலோ மாலான வரணி பொன்னாடை கண்டு மகளை தந்தே ஆலாலம் ஈந்தது தோலாடை சுற்றம் அறந்தனக்கே என்றான். ஆடையுடையான் அனைவருக்கும் வஞ்சான் என்பது பழமொழி. ஆகினால் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும், தண்ணீரே அறஞ்செய்யும். நந்தகோபர் தண்ணீர் தானம் பண்ணுவாராம். இதை தாரகப் பொருள் அனைத்துக்கும் உபலட்சணம். தீர்த்த தானம் பண்ணினால் காராம்பசுதான பண்ணின பலம் கிடைக்கும். கபிலா தேனு தானஸ்ய எத் புண்ணியம் லபதே நரஹ தத் புண்ணியம் பலமாப்னோதி பானீயம் எத் பிரயச்சதி. தீர்த்த தானம் பண்ணினால் சொர்க்கலோகம் உண்டு. யோபி கஷ்டித் திருஷார்த்தாய ஜலபானம் பிரயச்சதி சனித்ய திருப்தோ பவதி ஸ்வர்கே யுகசதம் நரஹா என்று பேசப்பட்டுள்ளது. ஷோரே அறஞ்செய்யும். நந்தகோபர் அன்னதானம் பண்ணுவாராம். இது போஷகம் பொருள் அனைத்தையும் காட்டுகிறது. பவிஷ்யத் புராணத்தில் அன்னதானாத் பரந்தானம் ந ஸ்ருதாம் ந பரீட்சதம் ந ஸ்ருதாம் ந ஸ்ருதம் ந பரீட்சதம் யதோ வதந்தி ஸ்ருதயः அன்னம் பிரம்மேதி நிச்சிதம் என்று பேசப்பட்டது. துரகசதசஹஸ்ரம் போஜனானாம் ச லக்ஷம் நரகரஜபாத்திரம் மேதினி சாகராந்தம் விமல குலவதூனாம் கோட்டிகன்யாஞ்ச தன்யாத் நகி நகி மம மேதை அன்னதானம் பிரதானம். லட்சம் குதிரை, பசுக்கள், யானை, தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், சமுத்திரம், பரவிய பூமண்டலம், நல்ல குலக்கன்னிகை இவைகளை தானம் கொடுப்பதை காட்டிலும் சிறந்தது அன்னதானம். அன்னதானத்திற்கு சமமான தானம் இல்லை என்று பேசப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டாலும் தண்ணீரே சோரே அறஞ்செய்யும், அம்பரமே அறஞ்செய்யும், தண்ணீரே அறஞ்செய்யும், சோரே அறஞ்செய்யும் என்றார். அறம் செய்யும். தானேன சர்வ கமானவாப்னோதி. தானம் சர்வ காமானவாப்னோதி. தானம் தான் எல்லாரும். அதனால தானம் செய்பவன் அவன் விரும்பும் எல்லா பொருள்களையும் அடைவான் என்றும், தானேன போகி பவதி மேதாவி விருத்த சேவையா அஹிம்சை யாச்ச தீர்காயு இது பிராகுர் மனிஷினஹா. தானம் செய்தால் சுகபோக வாழ்வையும், பெரியோர்களை உபசரிப்பதனாலே நல்ல அறிவையும் நல்ல பண்பாட்டையும், அஹிம்சையினால் நீண்ட ஆயுளையும் அடைவார்கள் என்றும் கூறுகிறார்கள் பெரியோர்கள். தபப்பரம் கிருதயுகே திரேதாயாம் ஞானமுச்சதே துவாபரே யஜ்ஞமேவாகு தானமேகம் கலவ்யுகே. கிருதயுகத்தில் தவமும், திரேதாயுகத்தில் ஞானமும், துவாபர யுகத்தில் யாகமும், கலியுகத்தில் தானமும் சிறந்தவை என்று ஸ்மிருதியிலும் கூறப்பட்டது. யஜ்ஞதான தபகர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தது யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பவனானி மனிஷினாம். கீதையிலே கீதாச்சாரியனும் யஜ்ஞம் தானம் தவம் என்கிற கர்மங்களை விடவே கூடாது, அவைகளை செய்தே தீர வேண்டும். ஏனென்றால் யஜ்ஞம் தானம் தவம் என்ற இவை மூன்றும் புத்திமான்களை தூய்மைப்படுத்தக்கூடியவை என்கிறான் கீதாச்சாரியன். தானமேவ பரோதர்மா தானமேவ பரந்தபா என்று ஸ்வர்ணரௌப்யம் ச கௌர்பூமி ரத்னம் வஸ்திரம் ததோதிலாக தத்தைஸ்தைர் விஷ்ணு சதனம் யாதி பூத்வாச்ச விஷ்ணுவது. தங்கம், வெள்ளி, பசு, பூமி, அன்னம், வஸ்திரம் என முதலானவற்றை தானம் அளிப்பதால் விஷ்ணுவை போலாகி விஷ்ணு லோகத்தை அடைகிறான் என்றும் பேசப்பட்டுள்ளது. யோவா தானானி சர்வாணி மகாந்தி சரமேவயः கரோதி பக்த்யா சூத்ரோபி தக்ஷணாத் தேன காயிதः விஷ்ணுலோகம் பிரயாதே ஏவ மஹீம் நாதஸ்ய கேவலம். சூத்ரனாயினும் எவனொருவன் தன் கடைசி காலத்தில் பெரியதான எல்லா தானங்களையும் தன் உடலை வருத்தி செய்கின்றானோ அவன் மிகைவரையில் அந்த தானத்தில் மகியினாலேயே விஷ்ணுலோகத்தை அடைகிறான் என்று கபிலஸ்மிருதி பேசுகிறது. எல்லோருக்கும் தாரக போஷக போக்கிய பதார்த்தங்களை வாரி வழங்கும் நீர் நாங்கள் வேண்டுவதெல்லாம் தர வேண்டும். அம்பரமே தண்ணீரே சோரே என்று மூன்றுள்ள ஏவகாரம் ஸ்ரீ நந்தகோபர் ஒவ்வொன்றையும்
தானம் செய்யும் போது இவர் தானம் செய்ய கற்றதால் எல்லாம் இதொன்று மேதானோ என்று நினைக்கும்படி எந்த நேரத்திலும் யார் வந்தாலும் அளவின்றி கொடுப்பாராம். அதை அறிவிக்கிறது ஏவகாரம். நந்தகோபர் வள்ளல் என்று பெயர் பெற கொடுக்கை அன்றிக்கு ஸ்வயம் பிரயோஜனமாக கொடுப்பது ஆண்டு சம்சயத்தாலே கருணையினாலே கொடுக்கை. நாட்டுக்கு தாரகபோஷ போக்கியங்களை கொடுக்கிறீர், எங்களுக்கு தாரகபோஷியமா கண்ணனை தரலாகாதோ? தாத்தவியமிதி எத்தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலேஜ பாத்திரேஜ தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் என்று கீதையிலே சத்தாத்திரே குண விபாயோகத்திலே கூறுகிறான். பலனை எதிர்பார்க்காமல் தனக்கு எவ்வித உபகாரம் செய்யாதவனுக்கு தேசகால பாத்திரங்களை அறிந்து கொடுப்பது சாத்விக தானம் எனப்படும் என்று அருளி செய்தபடியே கொடுப்பது நமது கடமை என்று எண்ணத்துடன் நந்தகோபர தானம் செய்யக்கூடியவர். அதனாலே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். கண்ணபிரான் வஸ்திர தீர்த்த அன்னதானங்கள் செய்தான். அவற்றை நந்தகோபுரத்தில் ஏற்றிடச் சொல்லுகிறார் ஆண்டாள். அம்பரமே அறம் செய்யும். திரௌபதிக்கு ஆபத்தில் புடவை சுரந்தால் கண்ணன் சுரந்தான். திரௌபதி கணவன்மார்களால் கைவிடப்பட்டு துச்சாதனன் துயில் உரையும் போது சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நயாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம், அடியார்களை ரட்சிக்க சங்கம் சக்கரம் கதை முதலிய ஆயுதங்களை கையிலேந்தி இருப்பவனே, துவாரகையில் வசிப்பவனே, அடியாரை ஒருபோதும் நழுவ விடாதவனே கோவிந்தா, செந்தாமரை கண்ணா, சரணமடைந்தேன் என்னை ரட்சிப்பாய் என்று கண்ணிடம் சரணாகதி பண்ணினாள். அதனாலே திரௌபதிக்கு ஆடை சிறந்தது. துச்சாதனன் கைசலித்தான். சுவாமி தேசிகனும் வாசோஹிருத்வா தினகர சுதாஸ் சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயது லலிதாம் ஆசித குந்தசாகாம் சப்ரீடாபிஸ்ததனுவசனே தாபிரபியத்யமானே காமீ கச்சித் கரகமலயோரஞ்சலிஞ்சாதமானஹா. சூரியபுத்திரியான யமுனியின் அருகில் இடைப்பெண்களின் ஆடையை கவர்ந்து அழகிய குறுக்கத்தி கிளை மரக்கிளையில் அமர்ந்தவனால் அதன் பின் வெட்கமடைந்த அந்த கோபஸ்திரீகளால் ஆடை தரும்படி வேண்டப்பட்டும் போது 2 தாமரை கைகளாலும் கூப்புதலை வேண்டுமவனாய் விளையாட்டால் புன்சிரிப்பு கொண்ட ஒரே ஒரு காமுகன் விளங்குகிறான் என்றார். கோழி அழைப்பதம் உண்ணும் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணையில் மேற் பள்ளி கொண்டாய் ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் வாய்க்கை வாரோம் தொடியும் நானும் தொழுதொழுதோம் துகிலை பணித்தருளாயே என்று ஆண்டாலும் தண்ணீரே அரஞ்செய்யும். கண்ணன் தீர்த்ததானம் செய்தான். மன்னர் மருக மைத்துனன் மார்க்கொரு தேரின் மேலே முன்னங்கு நின்று மோடை எழிவித்தவன் மலை கொல்லவில் கூர்வேர்கோள் நெடுமாறன் தன் கூடற்கோன் தல்லன் கொண்டாலும் தென் திருமாலிருஞ்சோலையே என்று திருமாலிருஞ்சோலையில் நீரை வார்த்தான் என்று ஆண்டாள் அதை தெரிந்து கொண்டு தண்ணீரே அரஞ்செய்யும் என்றாள். சோரே அரஞ்செய்யும். கண்ணன் அறம் செய்தவர் ஆண்டாள். கார்த்தன் முகிலும் அன்னதானம் செய்தார். கண்ணன் அன்னதானம் செய்தவர் என்றால் ஆண்டாள். அதனாலே சோரே அரஞ்செய்யும் என்றால் கார்த்தன் முகிலும் கருவிலையும் காயா மலரும் கமலப்பூவும் ஈர்த்திருகின்ற வெண்ணெய் வந்திட்டு இருடீகேசன் பக்கல் போகேல் என்று சேர்த்து பசித்து வயிறை சந்து வேண்டி சொல்லும் போது பார்த்திருந்து நெடுநோல் நோக்கு கொல்லும் பதத்தவிலோ சனத்துய்த்துடுமின் என்றால். ஆகையினாலே சோரே அரஞ்செய்யும். சுவாமி சமாஹிதே அக்னிஷுஜாய ஜூகைஹி ஆனீயமானாதி அவிம்ஷி புக்தா பக்தைகலப்யோ பகவான் கதாச்சித் பத்னிபிரானீதம் அபுங்க பூஜ்யம். அக்னிகள் மிகவும் ஜாகிரதையாயிருக்கும் யாக்கீகர்களால் சமளிக்கப்படும் அவிசுக்களை உண்பவன் பக்தர்களுக்கே எளியனால் இருக்கும் பகவான் ஒரு சமயம் பிராமண பத்னிகள் கொண்டு வந்து சமர்ப்பித்த உணவினை உட்கொண்டான் என்ற ஆகையினாலே ஆண்டாள் சோரே அரஞ்செய்யும் என்றார். நந்தகோபர் வஸ்திர தீர்த்த அன்னம் என்கிற
பலர் கூடி தாரமான வகையோ தாரமாவது தரலாவது. ஆனால் எங்களுக்கு அம்பரம் கிருஷ்ணன், தண்ணீர் கிருஷ்ணன், சூரு கிருஷ்ணன், எல்லாமே கண்ணன். பித்ருமாத்ரு சுதபிராத்ரு தாரமித்ரா வயோபிவா ஏகைகலா சர்வலாபாய கேசவா, ஏகைகலாபாய சர்வலாபாய கேசவா என்று தந்தை, தாய், மகன், சகோதரன், மனைவி, நண்பன் முதலானோர் ஒவ்வொரு பலனை அடைவதின் பொருட்டே யாவர்கள் கேசவன் எல்லா பலனை அடைவதற்கு ஏற்பட்டவன் என்று இருப்பவர்கள். நாங்கள் குடிமக்கள். எங்களுக்கு உண்ணும் சோறு தாரகம், பருகுநீர் போஷகம், தின்னும் வெற்றிலை போக்கியம், எல்லாமே கண்ணன் என்று கதறுகின்ற என் பெண் உள்ளம் உடைந்தது கண்ணீர் மல்க. எம்பெருமான் வாசம் செய்த அருள திருக்கோளூர் எங்கே, இன்னும் எவ்வளவு தூரம் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு போகிறார்கள். சோறும் நீரும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றால் போதுமே. உண்ணும் சோறு என்றும் பருகு நீர் என்றும் தின்னும் வெற்றிலை என்னும் அடைமொழி கொடுப்பது சொல்ல வேணுமா? சோறில் அதில் வெற்றிலையாயில் தின்னக்கடவது, உண்ணப்பருகும் தின்னும் கூடப்பட்டுள்ளது என்று தோன்றும். வயிறு நிறைய உண்டவனுக்கு பரமான்னம் கிடைத்தாலும் அது உண்ணச்சோறு ஆகாது. கங்கக்கரையில் திரியும் அவனுக்கு கிணற்றில் பருவ நீராகாது. அவற்றுக்கு அபேட்சை சில சமயங்கள், அனபேட்சை சில சமயங்களும் இருப்பது உலக இயல்பு. பெரும்பசி எனக்கு கிடைத்த சோறு தான் உண்ணுஞ்சோறு, பெருவிடா எனக்கு கிடைத்த நீர் தான் பருகு நீர் என்று கொள்ள வேணும். பெரும்பசி எனக்கு சோற்றிலும் விடாய்த்தவனுக்கு நீரிலும் எப்படிப்பட்ட அபினிவேசமோ அப்படிப்பட்ட அபினிவேசம் ஆழ்வாருக்கு பகவத் விஷயம் என்பர். ஆகையால் போஷக போஷக போக்கியங்களாக அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எம்பெருமான் எங்களுக்கு கிருஷ்ணனை பெற்று தந்த சுவாமியானவனே நந்தகோபனே. நாட்டில் பெண்களுக்கு தானம் கொடுப்பார் இல்லை. தானம் பெறுவதற்கு பெண்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏனெனில் இவர்கள் தானம் பொருள்கள் கன்னிகாதானம் கொடுக்கப்பட்ட கூடியவர்கள். எங்களுக்கு தாரக போஷக போக்கியமான கண்ணனை கொடுப்பவர் நீர். ஆகவே நீரே எங்களுக்கு நாயகன், சுவாமி, தலைவன். வல்லா நாயார் தலைவனை தரவல்ல தலைவனே கண்ணன் எம்பெருமான் என்கிற நிலை குலைந்து நந்தகோபன் எம்பெருமான் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகையால் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்தகோபாலா நந்தகோபன் குமரன், நந்தன் காலாய் நந்ததோல் இரவரசு, நந்தகோபன் மகன் கண்ணன், நந்தகோபன் அணிசிறுவன் என்று உம்முடைய சம்பந்தத்தை இட்டல்லவோ நாங்கள் கண்ணனை ஆசைப்பட்டது. அவனை பெற்று தந்த நீர் முறையும் தலை கட்ட வேண்டாமா? நாங்கள் நந்தகோபன் குமரன் என்று கிருஷ்ணனை அபிமானிப்பது போலே கண்ணனும் எங்களை தனகப்பனார் கல்யாணம் செய்து வைத்தார் என்று அபிமானிக்கும்படி பண்ணீர். இவ்விடத்தில் பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பித்ருகிருதாயிதி குணாத்ரூபகுணாச்சாபி பிரீதிர் பூயோப்பிய வர்த்தத. தகப்பனார் மனம் செய்விக்கப்பெற்ற மனைவி என்றும் காரணத்தாலே சீதை ராமனுக்கு நீவலாயிருந்தால் என்றும் சீதையில் ஆத்ம குணங்களாலும் ரூப குணங்களாயே ராமனின் அன்புமிக்க வளர்ந்தது என்று வால்மீகி கூறினார். அவ்வாறு எழிந்திராய் நந்தகோபாலர் அப்படி இருந்தார். சீதையை விரும்பியதற்கு காரணம் தசரதன் கல்யாணம் செய்து வைத்தார் என்பதற்காக, சீதையின் அபிஜாத்தியத்தாலும் அழகாலும் குணத்தாலும் அல்ல. ஐயர் விவாகம் பண்ணி வைத்தார் என்று உரை பெரியவர்கள் கூறுகிறார். ஆகையினாலே நந்தகோபாலா எழிந்திராய் உதாரா சரையை வைத்தே ஞானி துவாத்மைவமேவத்தும். இவர்கள் எல்லாரும் உதாரமானவர்களே. ஞானியோ எனக்கு ஆத்மா தாரகன் என்று என் சித்தாந்தம் என்று கண்ணன் அருளி செய்தது உம்முடைய சம்பந்தத்தாலே அவனுக்கு கிட்டியது. எழுந்திராய். வேண்டுவோர்க்கு வேண்டுவது கொடுக்கிறவர் நீர், அறம் செய்கிறவன் எங்களுக்கு சுவாமி நீர் கோபாலகர். ஆகவே ஜீவலோக ரக்ஷணம், தர்ம ரக்ஷணம், ஸ்வர்ஜன ரக்ஷணம், ஸ்வஜன ரக்ஷணம், ஸ்வதர்ம ரக்ஷணம் பண்ணாதே உறங்க கடவீரோ. உமது மகனான கிருஷ்ணன் தூரஸ்தனானையும் வேர் சொல்லுபடவை வழங்கினாள். பசுக்களை இனிது மறித்து நீரூட்டினான்.
வேண்டிய வடிசில் உண்ணும் போது கனிலே சோறு வாங்கி இருக்கிறதும் உமது வயிற்றில் பிறப்பாலே என்றோ அவருக்கு ஏற்பட்டது. எம்பெருமான் எழுந்திராய், எங்களுக்கு தலைவனாய் இருப்பதற்கு இதுவா அழகு? உடைமை தன்னை தானே தேடி வர இருப்பதா உடையவனுக்கு அழகு? நந்தகோபாலா எழுந்திராய், உம்முடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காவது நீர் எழுந்திருக்க வேண்டாமா? கோபகோபிகளை பாலனம் செய்யவர் அல்லவோ நீர், அப்பெயரை காப்பாற்றி எழுந்திராய். நந்தகோபர் அனுமதி. நந்தகோபாலா எழுந்திராய், கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே, வஞ்சிக்கொம்பு போலே இருக்கிற பெண்களுக்கு தலைவியாய் இருப்பவளே யசோதையே. கொம்பு வஞ்சி கொம்பு, அனார் அத்தை அணியவர்கள், அத்தை ஒத்தவர்கள். பெண்களுக்கு ஒரு குறை வந்தால் இன்முகம் அல்லவா வாடும், உன்முகம் வாடும் அல்லவா? கொம்புக்கு குறை நேர்ந்தால் கொழுந்து வாடுவது போல் பெண்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் யசோதை முகம் வாடும் என்றால், அதை வைத்துக் கொண்டு கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே. ஆண் பிள்ளையான நந்தகோபரே, உணர்ந்த பின்பு பெண்ணின் வருத்தமறியவளான நீ உறங்கலாமோ? உன் பிள்ளை கண்ணன் வருத்தமறியாத பெருமான், நீ பெண்ணின் வருத்தமறியவள் ஆயிற்றே, நீ உறங்கலாமாம். சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனா உத்தமாவது சீதாப்யனுகதா ராமம் சசினம் ரோகிணீயதாம். பெண்களுக்குரிய எல்லா லட்சணம் உடையவளும் மிகச் சிறந்த பெண்ணுமான சீதை சந்திரனை ரோகிணன் பின் தொடர்வது போலே ராமனை வனத்திற்கு பின் தொடர்ந்தார் என்றார் வால்மீகி. சீதையைப் போலே மிகச் சிறந்த பெண்ணாக விளங்க வேண்டாமா? சீதை தன் கீதையில் ததஸ்மா ஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜய ஹரிஷிதா அவோச்சத் கிரிதத் சத்யம் பவேயம் சரணம் ஈவாம். லஜ்ஜை நிரம்பியவளாய் கணவனின் ஜெயத்தை கேட்டு ஆனந்தமடைந்தவளான அப்பிராட்டி, அக்கனவு உண்மையானால் உங்களுக்கு நான் அடைக்கலமாகிறேன் என்று சொன்னா போலே கண்ணனை காண வேண்டும் என்கிறோ பேர் அவாவுடன் வந்து எங்களையும் அஞ்சாதே என்ன வேண்டாவோ என்று நந்தகோ கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. குலவிளக்கே, எங்களுக்கு உன்னுடைய குலத்துக்கும் மங்கள தீபம் போன்றவளே, பெண் பிறந்தார்க்கெல்லாம் திருஷ்டியா விளங்குவலே, ஒரு திருஷ்டியாக விளங்குவலே, ஆயர்வாடிக்கு அணிவிளக்கே, ஆயிரகுலத்தில் தோன்றும் அணிவிளக்கே என்று சொல்லப்பட்ட கண்ணபிரானையும் விளங்கச் செய்த விளக்கே அன்றோ? ஒன்றும் அறிவொன்றும் இல்லாத ஒருவரை கோபாலர் என்று வெறியாழ்வாரும், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் என்று ஆண்டாலும் இடித்துரைக்கப்பட்ட கோபாலகுலம் இவளாலே என்றோ விளங்கப்பெற்றது. தன்னையும் பிறவற்றையும் பிரகாசிப்புக்கும் விளக்கை ரட்சித்திருந்தும் நீயும் முகங்காட்டாமல் கண்ணனையும் எங்களுக்கு காட்டாமல் ஒளித்து வைக்கலாமோ? குலவிளக்கே, நீயோ குலவிளக்கு, கண்ணனோ ஆயிரகுலத்தில் தோன்றும் அணிவிளக்கு, நாங்களும் வேறு பயந்த விளக்கு. அப்படி இருக்க எங்கள் நெஞ்சில் இருள் விருந்திருக்கலாமோ? கொழுந்தே குலவிளக்கே, ஆயர் குழந்தாய் எம்பிராட்டி யசோதா அறிவிராய். எம்பிராட்டி, எங்களுக்கு கண்ணனை பெற்றுக் கொடுத்த உதாகரித்து எங்களுக்கு சுவாமியானவளே. தேவதரியங் மனுஷ்யேஷு புன்னாம பகவான் ஹரி ஸ்ரீநாமி லக்ஷ்மீர் மைத்ரேய நானயோர் வித்யதேவரம். ஹே மைத்ரேயரே, தேவர் திரியங் ஊர்வன மனுஷ்யர்கள் ஆகிய ஜீவராசிகளுக்கு ஆனாயிருப்பது பகவான் ஹரி. ஹரியின் அம்சம் பெற்றது. பெண்ணாயிருப்பது லக்ஷ்மியின் அம்சம் பெற்றது. இவ்விருவரை காட்டிலும் மேலானதில் என்று பேசப்பட்டது. பெருமாள் பிராட்டியாயிர மிதுனத்திற்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் நந்தகோபருக்கும் யசோதைக்கும் சொல்லுகிறார்கள். கண்ணன் எம்பெருமான் என்று கிருஷ்ணனை சொல்லும் நிலை தவிர்ந்து எம்பெருமான் நந்தகோபாலா என்று ஏற்பட்டால் போல் யசோதை எம்பிராட்டி என்று அழைப்பதில் குறையில்லை. யசோதாய் நந்தகோபரை போலன்றியே எம்பிராட்டி யசோதாய். அறிவுராய், நந்தகோபரை போலன்றியே நீ சஜாதியை யாகையாலே பெண் இனத்தைச் சேர்ந்தவளாலே கண்ணனை பிரிந்து தவிக்கும் நோயறிவுமான அவர் ஆண், நீ பெண். ஹிதகாமரான நந்தகோபர் எழுந்திருக்கச் செய்ததேயும் பிரியகாமியாயிருக்கிற நீ கிடக்க கடவையோ? பிரிவின் நோய் நீ அறியாயோ? கிருஷ்ணனும் பெண்களும் சேர்ந்திருப்பதைக் கண்டு நீ உவக்கும் அளவன்றோ? அஞ்ச உறப்பால் யசோதை என்பதை நினைத்தல்லவோ நாங்கள் வந்தோம். நந்தகோபாலா என்றும் யசோதா என்றும் இவர்கள் கூப்பிடுவதிலிருந்து
இச்சிறுமிகளின் மௌத்தியமும் மூடமும் யசோதானந்த கோபுரங்களும் சௌலபியமும் வெளியாகிறது என்று ஆண்டாள் பேசுகிறார். அறிவுராய், நந்தகோபரை போலவே நீ எழுந்திருக்கவும் வேண்டியதில்லை. நீ உணர்ந்தாலே எங்கள் குறையெல்லாம் தீர்ந்துவிடும். நீ அறிந்தால் எங்களுக்கு குறையுண்டோ? இவள் அறிய அமையம் பிள்ளை தங்குகளுக்கு குறையில்லை என்றிருக்கிறார்கள். ஸ்ரீ நந்தகோபரை அறிந்திராய் என்றும் யசோதாயை அறிவுராய் என்றும் சொல்கையாலே இவள் நெஞ்சிலே உணர்த்தியுண்டானால் நமக்கு அவளை சுலபமாக பெறலாம் என்று யசோதாய் அறிவுராய் என்றால் ஆண்டாள். மேலே 21ஆம் பாசுரத்தில் மகனே அறிவுராய் என்ற அருளிச் செயலையும் காண்க. இப்படி எழுப்பினவுடன் யசோதை வளர்ந்தமை தோற்ற உள்ளே சென்று பெண்கள் கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள். அதனாலே ஆண்டாலும் யசோதாரிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காழ்ந்திராய். அம்பரு மூடறுத்து, கண்ணா, நீ மாதா பிதாக்களுக்கு நான் பரதந்திரன் என்று சொல்லுவாய். அப்படி நீ சொல்ல ஒண்ணாதபடி அக்குறை தீர்ந்து அவள் அனுமதி கொண்டு வந்து புகுந்தோம். நீ உறங்குகிறது என்ன என்கிறார்கள் பெண்கள். கண்ணா, பிரயோஜன அந்தரபரரான தேவர்களுக்காக ஆகாசத்தின் பரப்பையெல்லாம் அடங்க ஒரு பிரதேச நியதி இல்லாதபடி ஊடறுத்து விம்ம வளர்ந்தாய். நீ நிருபாதிக ரட்சகனாகையாலே ரட்சகத்துவம் விலை நீராக வளர்ந்தாய் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அம்பரு மூடறுத்து. சுவாமி தேசிகன் வைரோஜனே சதசிவாமன பூமிகாவான் விக்ராந்தி தாண்டவரசேன விஜృంభமானஹா விக்ரேபவன் மகர குண்டல கர்ணவாசஹா ஷியாமாக மேக பரிதாமிவ சப்தலோகீம். நீ விரோஜனன் புத்திரனாகிய பலிய யாகசாலையில் வாமன வேஷம் பூண்டவனாய் உலகங்களை சுருதாய நடனத்தில் சுவையாய் திரிவிக்கிரமாகரனாக மேன்மேலும் வளருபவனாய் மீன் வடிவுள்ள குண்டலங்களை அணிந்த திருச்செவிகளை உடையனாய் 7 உலகங்களையும் கரிய சூழ்ந்த ஒரு மேகம் காலம்போகம் சூழ்ந்து போல செய்தாய் என்றும் கூறினார். அதனால அம்பரு மூடறுத்து. நம்மாழ்வாரும் பூல்தலமன்றே நிலம் முழுதாயிற்று ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது நீண்ட அண்டத்து உடனரஞ் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை எல்லா சுடரலர் தாமரை கண் என்னோ இங்கிழக்கின்றதே என்று திருவிருத்தத்தில் கூறினார். நாயனாய எம்பெருமான் உலகளந்த பொழுது அவனுடைய திருவடி மட்டும் பூமி முழுவதிலும் பறந்து விட்டது. 2வது திருப்பாதமோ எல்லாருக்கும் நிழலாம்படி ஆகாசத்துக்கும் போய் அவ்விடம் முழுவதும் நிறைந்தது. அப்பெருமான் அளவிடற்கரிய பரமபதநாதனால் அங்கு எழுந்தருளியிருப்பவன். அவன் எல்லா இடங்களிலும் வியாபித்துக்கத்தக்க ஞான ஒளிக்கு இருப்பிடமான திருவிளக்கு போன்றவன். இத்தகைய நாயகனாகி அவனை விடவும் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அவன் திருக்கண்கள் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை கண் போன்றவை. அழகனான எங்கும் பரந்த வடிவனாகிய திருமால் இனி இவ்வுலகில் அமக்க வேண்டியதுண்டோ என்பர். மேலும் பொய்கை ஆழ்வாரும் அடியும்படி கடப்பதோன் திசைமேற் செல்ல முடியும் விஷும்பலந்ததென்பர் வடியுகிறாயில் ஈர்ந்தான் இரணியதாகம் இருஞ்சிரை புல் ஊர்ந்தான் உலகளந்தான் அன்று. கூரான நகங்களால் இரணியது மார்பை பிளந்தவனும் பெரிய இதழ்களுடைய கருடன் மேல் ஊர்பவனுமான பெருமாள் இவ்வுலகத்தை அளந்த பொழுது ஒரு திருவடி பூமியை அளந்தது. திருத்தோள்கள் திசைகளின் மீது சென்றன. கிரீடம் ஆகாயத்தை முற்றும் அடைத்து சென்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். பெருமாள் தானே வந்து தன் திருவடியை பூமியில் உள்ள
தலையிலே வைத்து அருள இந்த வாய்ப்பை இழந்தோ அந்தோ என்பர். ஆகையினாலே எம்பெருமானுடைய அம்பரு மூடருத்து என்றால் ஆண்டாள். ஒன்மதியில் புனருளை ஒருகால் நிற்ப ஒரு காலும் காமொரு சீர் அவுணன் உள்ளத்து என்மதியும் கடந்தண்ட மீது போகி இரு விசும்பினோடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிர வந்த விரவே ஓடி தாரகையன் புறந்தட வியப்பால் மிக்கு மண்முழுதும் மகபடுத்தும் நின்ற வெந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. திருநந்தாந்தகத்தில் திருமங்கையாழ்வார் அருள் செய்கிறார். சர்வேஸ்வரன் திரிக்கிரமனாய் உலகத்தை அளக்கும்போது ஒரு திருவடி பூமியை கடந்தது, ஆவரணம் ஜலம் வரையில் நின்றது. மற்றொரு திருவடி உதாரணான மகாபலிதம் மனத்திலே நினைக்கும் நினைவையும் கடந்து அண்டச்சுவருக்கும் அப்பாலே போவதற்காக விசாலமான ஆகாசத்தை ஊடுருவிச் சென்றது. பின்பு மேலேயுள்ள குளிர்ந்த சந்திர மண்டலத்தையும் சூரிய மண்டலத்தையும் கடந்து அதற்கு மேலுள்ள நட்சத்திர மண்டலத்தையும் கடந்து பிரம்மனுடைய உலகம் வரையில் படர்ந்து பூலோகம் முதலான 14 உலகங்களையும் அளந்து கொண்டு தன் முயற்சி நிறைவேறியதால் களிப்புடன் நின்றான். சர்வசுவாமியான எம்பெருமானுடைய திருவடை தாமரைகளை வணங்கினேன் என்று. அதனாலே ஆண்டாள் அம்பர மூடரு தோங்கி ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே. உறங்கிற பிரஜையை தழுவிக்கொண்டே கிடக்கும் தாயைப் போலே இருந்ததே. குடியாக எல்லார் தலையிலும் ஊரார் எண்ணெய் வார்த்தார் போலே ஊற வைத்த தலையின் ஊர்ந்த தலையில் உச்சியிலே தேய்க்கும் எண்ணெய் போல் திருவடிகளை வைத்தான். விமுகரு தலையினும் காலை வைத்தவன் நீ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் என்று திருவாய்மலை கோலமாம் என் சென்னிக்கு உலக கமலாமன்ன குறைகள் என்று திருவாய்மொழியிலும் ஆசைப்படுபவர் தலையிலே காலை வைக்கலாகாதோ. உலகம் முழுவதும் உதவினவன் ஆயிற்றே நீ. நாங்கள் உன் விபூதிக்கு வெளிப்பட்டவர் என்று நினைத்திருக்கிறோயோ. முற்றத்தூடு புகுந்து நின் முகங்காட்டி முன்னுருவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்கடவையோ கோவிந்தா. முற்ற மண்ணிடந்தாவி விண்ணுற நீண்ட அளந்து கொண்டாய் பற்றிமை பிணக்கிற்றக்கால் இந்த பக்கம் நின்றவர் என் மெய்மை சொல்லார் என்றும் ஆண்டாளே நாச்சியார் திருமொழியிலே கூறுகிறார். ஆகினாலே ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே விண்ணுற நீண்டு அடிதாவிய மைந்தனை வேர்கண் மடந்தை விரும்பி என்றும் ஈடுபட்டு ஓங்கி வளர்ந்த உம்பருகோமானை ஈடுபட்டு பேசியுள்ளார். மேலும் பேயாழ்வாரும் படிவட்ட தாமரை பண்டுலகம் நீரேற்று அடிவட்ட தாளலப்ப நீண்ட முடிவட்டம் ஆகாய மூடறுத்து அண்டம்போய் நீண்டதே மாகாயமாய் நின்ற மார்க்கு என்றும் 3ஆம் திருவதியில் பாடி மகிழ்கிறார். மூடறுத்த பெருமை உம்பருகோமானே ஓங்கி உலகளந்தானுடைய பெருமையை முன்னொரு காலத்தில் மகாபலியிடம் தாமரை மறந்தாய் போல வட்ட வடிவமான பூமியை தானம் வாங்கி தனது திருவடியை வளையத்தால் அளப்பதற்காக பெரிய திருமேனியுடைய திருவிக்கிரமமாய் வளர்ந்து நின்றான் எம்பெருமான். அவனது நீண்ட திருமுடி வளையமானது மேலுகங்களின் வழியாகச் சென்று அண்டத்தின் முகடு வரையில் வளர்ந்ததே. இஃது என்ன ஆச்சரியம் என்பர். மேலும் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் பதஸ்பிருஷ ரங்கபதிர்பவத்ய விசக்ரமே விஸ்வமிதம் க்ஷணேன ததஸ்ய மன்யே மணிபாதரக்ஷ த்வயைவ விக்யாதம் உருக்ரமத்வம். சஞ்சார பத்தியிலே பேசுகிறார். ஏ பாதுகையே, நீ பெருமாளுடைய திருவடியிலே இருந்து திருவேதான் உலகத்தை எல்லா பெருமான் அளந்தார், உலகத்தை எல்லாம் அளந்தார். அதனால் உருக்கிரமன் என்கிற பெயரானது உன்னாலேதான் பெருமாளுக்கு கிடைத்தது. விக்ரம்ய பூமி மகிழாம் பலினாம் பிரதிஷ்டாம் தேவே பதாவனி திவம் பரிமாது காமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாத் சம்ரக்ஷிதம் பதசரோஜம் உபர்யபூஸ்வம் என்றும்
ஏ பாதுகையே, நீ திருவிக்கிரமாவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியால் கொடுக்கப்பட்ட 3 அடியால் பூமியை ஓரடியால் அளந்து ஆகாயத்தை அடைப்பதற்கு திருவடியை தூக்கின போது அந்த திருவடிக்கு மேலே இருந்து அத்திருவடியின் மேலே வெயில் படாமல் காப்பாற்றினாய். பிக்ஷாமபேக்ஷ தனுஜேந்திர கிரகம் பிரயாது குப்தஸ்ய கவாம் விஹரதோ வகதஸ்ச தூத்யம் தத்தாத்ரிசானி சரணாமணி ரங்கபர்த்து தொத்சங்கமேன சுபகானி விசேஷ்டிதானி. பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடத்தில் யாஜகத்திற்கு போனதும், பசுமைத்ததும், பாண்டவர்களுக்கு தூது போனதும், பாதிகை சாற்றிக்கொண்டு போனதால் தான் உயர்ந்ததாக ஆயிற்று, இலப்பமாக ஆகவில்லை. வந்தாரு விஸ்வரகனை துவை சம்பிரயுக்தா மாலா விபாதி மதுசூதன பாதரக்ஷ விக்ராந்த விஷ்ணுபத சம்சயபத்த சக்யா பாகீரதி பரிரம்பன காங்கினீதே. உலகலந்தானுடைய பெருமையை அம்பர் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் ஹோமானே என்றால் ஆண்டாள். அதுக்கு சுவாமியும் சஞ்சார பத்தியத்திலே சுவாமி சாதிக்கிறார். இப்ப புஷ்ப பத்ததி இது இந்த ஸ்லோகம். ஏ பாதுகையே, தேவதைகள் உன்னிடத்தில் மிக பெரியதான ஒரு ஜாதி புஷ்பமாலை சமர்ப்பித்து இருக்கிறார்கள். அதை பார்த்தால் திரிவிக்ரம அவதாரத்திலே பிரம்மலோகத்திற்கு பெருமாள் திருவடி அடைந்து உன்னோடு ஸ்நேகத்தை அடைந்த கங்கையானது உன்னை கட்டிக் கொள்வதற்காக வந்தது போல் இருக்கிறதே. கங்கா நதி வெளுப்பு என்று சொல்லுவார்கள். ஆகினாலே நீ மேலும் சாதாரணேஷு இவையோர் மணிபாதரக்ஷே தேவஸ்ய தானவரிபோ த்ரிஷு விக்ரமேஷு அத்யாபி சிஞ்சிதமிஷாத் அனுவர்த்தமானம் நியுனாதிகத்வ விஷயம் கலகம் பிரதீமஹாம். நாதபத்தியிலே சுவாமி சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் திருவிக்கிரமாவதார ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பெருமையை, உலகளந்த பெருமையை பேசுகிற. ஹே பாதுகையே, பெருமாள் உன்னை சாற்றிக் கொண்டு எழுந்தருளும் போது உண்டாகிற உன் சப்தங்களை கேட்கும் போது நீங்கள் இருவரும் சண்டை போடுவது போலிருக்கிறது. என்னவென்றால், பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் பண்ணுகிற பொழுது பூமியில் ஓரடி, ஆகாயத்தில் ஓரடி, மகாபலி தலையில் ஓரடியாக வைத்தார். அதில் ஒரு பாதுகைக்கு 2 அடியும் மற்றொன்று பாதுகைக்கு ஓரடியுமாக ஆயிற்று. உனக்கு மட்டிலும் ஏன் 2 அடி என்று சண்டை போடுவது போல் இருக்கிறது. விஸ்வாபி தேவ பவதி மணிபாதரக்ஷே வைரோஜனேன விதரணேன ததாவிதேன ஏதாவதாலமிதி தேவி கிரஹீதபாதாம் நாதம் திரிவிக்ரம ஆவரயதேவ நாதைஹி. திரிவிக்ரமம் ஆவரயதேவ நாதைஹி. பாதுகையே, ஹே பெருமாளுடைய பாதுகையே, ரங்க பாதுகையே, ரகுபுங்கவ பாதுகையே, உன்னுடைய சப்தத்தை பார்த்தால் மகாபலி எல்லாரும் ஆச்சரியப்படும்படி கொடுத்தான். அதனாலே நீ ஆச்சரியப்பட்டு பெருமாள் திருவடியால் பிடித்து கொண்டு மிக இன்பமாக இப்படி யார் கொடுப்பார், அவனை ஒன்றும் உபதிரவிக்க கூடாது, இது செய்தது போதும் என்று சொல்லுகிறாய் போலிருக்கிறது. ஆழ்வார் மாவலி மூவடி வென்ற கல்வனே என்று மகாபலியை வஞ்சித்தாய் என்று சாதிக்கிறார். அதை பற்றி சொன்னது என்றும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால ஆண்டாலும் உம்பர்ஹோமானே உறங்காதிருந்திராய், ஓங்கி உலகலந்த உம்பர்ஹோமானே. மணிபிர்மதிவைரிபாதநக்ஷே பவதி விக்ரமணே பிரவர்த்தமானா யுகபத்பவதாம் யுகாந்தகாலே திவிலக்ஷ்மி விததே திவாகராணாம். மேலும் சுவாமி தேசிகன் நிறைய பலிபதன விஹாராத் வர்த்தமானஸ்ய விஷ்ணோ அகிலமதிபதத்பிர் விக்ரமே பிரமேயா என்று அவனுடைய விக்ரமத்தை பராக்கிரமத்தை பாடினார். ஆண்டாளை அடியொற்றி. அதனாலே ஓங்கி கலந்த உம்பர்ஹோமானே உறங்காதெழுந்திராய். தேவர்களுக்காக இறப்பானாய் மண் பெற்ற அளந்து தேவர்களை அடிமை கொண்டவனே உம்பர் தேவர் மேலுலகத்தவர். உம்பர்னா பரமபதவாசிகளான நித்தியசூரிகள். அப்பொழுது நித்தியசூரிகள் தம் தலைக்கனியாக கொள்ளும் மென்மையான திருவிடைகளை கொண்டு
காடும் மலையுமான கடினமான உலகத்தை அளப்பதே வேறுபயன் விரும்பும் தேவர்களுக்காக ஈதன்ன நீர்மை ஈதன்ன குற்றம் பாராத்தன்மை என்று அவர்களும் ஈடுபட்டிருப்பார்கள். உம்பரு ஹோமானே, அனன்ய பிரயோஜனர்களான தேவர்களுக்கு தான் உதவாயோ, அனன்ய பிரயோஜனர்களான எங்களுக்கு உதவ மாட்டாயோ உம்பரு ஹோமானே. உலகளந்த உம்பரு ஹோமானே எழுந்திர. உலகளந்த விருத்தாந்தத்திலிருந்தே நீ பிரம்மருத்ராதிகளுக்கு மேலான் என்பதே தோன்றுகிறது அன்றோ. ஒருவன் குடியிருப்பை யாசித்தான் இந்திரன், ஒருவன் திருவடிகளாலே உலகளந்தான் விஷ்ணு, ஒருவன் அத்திருவடியை விளக்கினான் பிரம்மன், ஒருவன் அந்நீரை தலையாலே தரித்தான் சிவன். இவர்கள் யார் சுவாமி, யார் தாசபுதர் என்று சொல்ல வேணுமோ பெரியார். ஆகையால் திருமால் உலகமழிந்த காலத்தில் மேலே சத்தியலோகத்திற்கு சென்று அப்பிரானது திருவடியை பிரம்மன் தன்னை கமண்டல தீர்த்தத்திற்காக கழுவி விளக்கினான். அது கங்கா நதியாக ஓடியது. சிவபிரான் அந்நதியை முடியின் மேல் ஏற்று சிறிதாக பூமியில் விட்டான் என்றார். அதிர்முகமுடைய வலம்புரி குமிழ்த்து அழலுமிழ் ஆழிகொண்டு எரிந்து அங்கு எதிர்முக வசுரர் தலைகடல் இடலும் எம் புருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சதுபுயன் தாளில் சங்கரன் சடனையில் தங்கி கதிர்முகமணிகான் கொன்பொழில் அணில் கங்கை கொண்டம் என்னும் கடினகரே என்று ஆழ்வார் பாசினர். மேலும் பிரம்மதேவன் அபேட்சித்து தங்களை பெற்று கமண்டல தீர்த்தத்தை வார்த்து வேதங்களில் உள்ள புருட சூக்தம் முதலிய மந்திரங்களால் மங்களாசாசனம் பண்ணி எம்பெருமான் உலகளந்தருன அக்காலத்தில் அந்த சர்வேஸ்வனுடைய திருவடிகளை கண்டருள ருத்தனுடைய தலையிலே சீபாத்தியத்தை விழும்படியாக விளக்கினான் என்றும் கூறினார். முறைகொண்டு நான்முகன் குண்டையை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட சண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான் அண்டத்தான் சேவடையை ஆங்கு என்று திருமிசை ஆழ்வார் பேசுகிறார். அந்த மாதிரி உலகளந்த உம்பரு ஹோமானே உறங்காதிருந்திர. உம்பரு ஹோமானே உலகளந்த உம்பரு ஹோமான் திரவீபூதஸ்ததா தர்மோ ஹரிபக்த மகாமுனே கிரஹீத்வா தர்மபானீயம் பதம் நாதஸ்ய துஷ்டயே க்ஷாசிதம் பரயா பக்த பாத்யாக்யாதி விரட்சிதம் ததம் புதிதம் திருஷ்ட்வா ததாரசிரசாஹரஹ பாவனார்த்தம் ஜடாமத்யே யோக்யோஸ்மி யமஹர்ஷயாத்யன்ய பகு நமுமோச இத்யவதாரணாத் வருஷாயுதான்யத பகூன் நமுமோச ததாஹரஹ என்று கூறுகிறார்கள் பெரியோர்கள். ஹரிசிரேஷ்டரே, பகவான் திருவுலகம் அளந்தருளின அச்சமயம் ஹரியனிடம் பக்தியினால் தர்மம் ஜலமாயிற்று. தர்மமாகி அந்த ஜலத்தை எடுத்து ஜெகன்னானுடைய சந்தோஷத்திற்காக எம்பெருமானுடைய திருவடியானது பிரம்மனாகிற மேலான பக்தியை விளக்கப்பட்டது. பாத்தியம் அத்தியம் முதலியவைகளாலும் பூஜிக்கப்பட்டது. விழுந்த அந்த ஜலத்தை பார்த்து நான் பரிசுத்தப்படுத்த தகுந்தவனாயிருக்கிறேன் என்று நிச்சயித்து சிவன் தன்னை பரிசுத்தப்படுத்துக் கொள்வதற்காக ஜடையின் நடுவில் தலையால் தாங்குகிறான். பிறகு பல 10000கணக்கான வருஷங்கள் ருத்திரன் அப்படியே அதை விடவில்லை என்று ஈஸ்வர சம்ஹிதை பேசுகிறது. ஏக பிராசீத் சரத்பாதம் ஏக பிராச்சி க்ஷலன் முதா அபரோப்யதான் மூர்த்னா கோதிஸ்தேவேஷு கன்யதாம். ஒருவன் திருவடியை உயர நீட்டினான், ஒருவன் உகப்புடன் அதை விளக்கினான், மற்றொருவன் அதை தலையாலே தரித்தான். இவர்களில் எவன் அதிகன் என்று எண்ணி பாருங்கள் என்று பேசப்பட்டது. சுவாமி தேசிகனும் பிரசக்தமதுனா விதி பிரணிகிதை சபர்யோதகை சமஸ்த துரிதச்சித நேமகந்தினா त्वन्दये அசேஷம விசேஷதத் திரிகதஞ்சனாத்ரீசுது
சராச்சரமஜீகர சரண பங்கஜேனாங்கிதம் என்று தயாசதகத்திலே சுவாமி தேசிகன் பேசுகிறார். உலகளந்த உம்பர்ஹோமானே, தயாதேவியே, பிரம்மனால் சமர்ப்பிக்கப்பட்ட பூஜா தீர்த்தங்களால் தேன் உள்ளதாய், சகலமான பாபங்களையும் ஒழிக்க வல்லதாய், வேதத்தின் மனம் வீசும் பெற்றதாயுள்ள திருவேங்கடநாதனுடைய திருவடை தாமரையால் ஜங்கமும் ஸ்தாவரமும் ஆகிய மூலகம் முழுவதையும் வேற்றுமையின்றி முத்திரையிடப்பட்டதாக நீ செய்வித்தாய் என்று அதனாலே ஆண்டான் உலகளந்த உம்பர்ஹோமானே என்றார். கிராமன் ஜகத் கபடவாமனதாமுபேதா திரேதோகரீசத பகவான் நிததே பதானி அத்யாபி ஜந்தயிமே விமலேன யஸ்ய பாதோதகேன விதுருதேன சிவா பவந்தி என்று வரதராஜ பஞ்சத்தில் சுவாமி தேசிகன் விக்கிரம பராக்கிரம சுக்கிரம பெருமையை பாராட்டுகிறார். அத்திகிரி பெருமானே, அத்தகைய பெருமையுள்ள நீ கபடமாமனாக திருமேனை அடைந்தவனாய் உலகத்தை அளப்பதற்காக திருவடிகளை மூவடியாக வைத்தாய். தம் தலையில் ஏந்திய பரிசுத்தமான எந்த உன்னுடைய திருவடி தீர்த்தத்தால் இந்த பிராணிகள் எப்பொழுதும் இவர்களாக மாணவர்களாக ஆகின்றானோ என்று அருளி செய்துள்ளார் சுவாமி. உறங்காதெறிந்திராய் உம்பர்ஹோமானே, உறங்காதெறிந்திராய். ரட்சனாய் இருப்பார்க்கு உறங்க இறகு உண்டோ? ஆண்களுமாய் பிரயோஜனாந்தரபாரர்கள் இருப்பார்க்குத்தான் உதவாயோ? அபலைகளால் அரண்ய பிரயோஜனைகளுமாய் இருப்பவருக்கு காரியம் செய்யலாகாதோ? உகப்பாரையும் உகவாதவாரையும் வரையாதே தீண்டுகிற நீ ஆசைப்பட்ட எங்களை தீண்டலாகாதோ? நீயோ அர்த்தியாய் காரியம் செய்ய கடவனுக்கு நாங்கள் அர்த்திக்கை குற்றமோம்? நீ நிபுணனான இந்த இந்திராதிகளுக்கேயோ காரியம் செய்யலாவது, அனிபுணனாய் எங்கள் காரியம் செய்யலாகாதோ? உறங்குவாரை உன் தழுவக் கடவ நீ உனக்கு உணர்ந்து வந்தாரை தழுவலாகாதோ? அறிவுற்ற காடும் மேடுகளையும் தடவின திருவடிகளை அறிவுற்ற எங்களை தடவலாகாதோ? அபிஷேகஞானமான விபூதிகளாக உன்னை கொடுத்தால் வாசி அறிவாருக்கு உன்னை கொடுக்கலாகாதோ? எங்களுக்கு முகங்காட்ட போது இருப்பது பருப்பது ஆக வேணுமோ? இருந்தபடியே காட்டமையாதோ என்று உறங்காதெறிந்திராய். செம்பர் கரடை செல்வா பலதேவா உம்பியும் நீயம் உறங்கேரோரம்பாவாய். செம்பர் கரடி செல்வா, கிருஷ்ணன் பெண்ணே பிறக்க முன்னே பொற்கால் பொழிய இட்டு பிறந்த சீமானே, இளைய பெருமாள் பின் பிறந்த பெற்ற சம்பத்து முன் பிறந்த பெற்றவன் என்று. சர்வ பிரியகரஸ்தஸ்ய ராமஸ்யாயி சரீரதः லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னः பகிப்ரான இவாபரஹாம். கைங்கரிய லக்ஷ்மியுடைய லக்ஷ்மணன் ராமனுக்கு சரீரத்தை காட்டிலும் எல்லா பிரியத்தையும் செய்பவனாகவும் வெளியிருக்கும் மற்றொரு பிராணன் போலவும் விளங்குகின்றான் என்று அவரை போலே முன்பிறந்தது கைங்கரிய ஸ்ரீயை படித்ததால் அவரை போலே உறங்காதிருக்க வேண்டாமோ? மேலும் குகன் பரதனிடத்திலே பிரார்த்திக்கிறான். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவலனும் துஞ்ச வில்லை ஒன்றிய கையொடு வெய்துயர் போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோலாய் கண்கள் நீர் சொரிய கங்குள் எல்லை காண்பளவு நின்றான் இமப்பிரன் நயனம் என்றான். லக்ஷ்மணனை பத்தி பரதனிடத்திலே கூறுகிறான். அதனால லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா செம்பொல் கரடை செல்வா பலதேவா. பெருமாளும் பிராட்டியும் கண்வளரும் போது புறம்பே மதிலாய் நின்று நோக்குபவன் இளையோனான லக்ஷ்மணன். அதுபோலே கிருஷ்ணனையும் பெண்ணையும் சேரவிடும் ஏற்றம் உண்டல்லவா உனக்கு? எங்களையும் கிருஷ்ணனையும் பொருந்து விடுகிற உனக்கு உறங்க விறகுண்டோ, காரணம் உண்டோ? மேலும் சந்தேசை சாமதுரைஹி பிரேம தர்பைரகர்விதைஹி ராமேன ஸ்வாசிதா கோப்யோ ஹரினா ஹிருதசேதசா. ஹரினாலே கிருஷ்ணனால் அபகரிக்கப்பட்ட நெஞ்சையுடைய கோபிகள் நயம் நிறைந்து இனியவையும் அன்பு நிறைந்தவையும் கர்ப்பமற்றையுமான செய்திகளாலே பலராமனாலே ஆறுதலடைய அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் என்று பேசப்பட்டது இங்கு நினைக்கத்தகம். பலதேவா
செம்பர் கழடி செல்வா பலதேவா என்று திருநாமம். தயா சஹாசீன மனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலை கதாமணி பணாமணிவிராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி. மேலான ஞானத்திற்கும் பலத்திற்கும் நிகரற்ற இருப்பிடமானவனும் தன் படங்களில் இருக்கும் மணி சமூகங்களுடைய கிரண மண்டலங்களாலே ஒளிவிடும் மத்திய பிரதேசத்தை உடைய திவ்யாந்தப்புறத்தை உடையவனுமான திருவனந்தாழ்வானுடைய திருமேனியில் அந்த பிராட்டியுடன் கூடிய எழுந்தெழுந்திருக்கும் எம்பெருமானை கூறுகிறார். அதனால பலதேவன் ஆதிசேஷனே இவன் என்பதை உணர்த்தும் திருநாமத்தை சொல்லுகிறார்கள். படுக்கையில் சாய்ந்தவன் உறங்குவான், படுக்கைக்கு உறக்கம் என்பது உண்டோ என்று ஆகினாலே ஆண்டாள் பலதேவா என்றார். உம்பியும் நீயும் உறங்கேர், உனக்கு பவ்யனான கண்ணனும் அவனுக்கு பையனான நீயும் உறங்காதீர்கள். கண்ணன் தம்பியாக பிறந்திருக்கிறபடியால் பாரதம் திரியும் கொண்டாடி நம்பி மூர்த்த பிரான் உன்னை எழுப்பும் சொல்கிறோம். நம்பி மூத்த பிரானாக பிறந்திருந்தாலும் சொரூபத்தால் பாரதந்திரியம் கொண்டாடி கண்ணனை எழுப்பச் சொல்லாதே, நீயும் உணர்ந்து அவனையும் உணர்த்துவாயாக. அதனால்தான் பொய்கை ஆழ்வாரும் சென்றால் குடையால் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கொடலும் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கரவு என்றும் கூறினார். உன்னுடைய ஸ்பரிசத்தாலே உறங்கிற அவனும் அவனுடைய ஸ்பரிசத்தாலே உறங்கு நீயும். பலதேவன் பாரதந்திரியத்தாலே கண்ணனை கட்டிக்கொண்டு கிடக்கும் கண்ணன் ஆற்றாமையாலே கட்டிக்கொண்டு கிடக்கும் புல்குமனையாம் என்று நாச்சிமாரை பிரிந்தால் அந்த பிரிவையும் ஆற்றவல்லதான படுக்கையும் அற்றே நீ. சீதை பிரிந்து 2 நாள் இருந்ததால் ஸ்ரீராமன், இளைய பெருமாளை பிரிந்தால் ஸ்ரீராமன் அமுது செய்யவில்லை. அத்யைவாகம் கமிஷ்யாமி லக்ஷ்மணேன கதாம் கதிம், நான் இன்றே லக்ஷ்மணன் சென்று அடிச்சுவட்டை பின்பற்ற செல்வேன் என்று என் தம்பி போன வழியே நானும் போகிறேன் என்று சொல்லபடியே ஸ்ரீராமன் எழுந்திருனார். அவன் படுக்கையிலே நீயும் உணர்ந்து எங்கள் படுக்கையான கண்ணனை தாராய். தொண்டடிப்பொடி ஆழ்வார் பாயும் நீரரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநாள் மார்பும் மரகத உருவும் தோலும் தூயதாமரை கண்களும் மதுரிவத்தள் பவளவாயும் ஆயர் சீர்முடியும் தேயும் அடியோர்கோர் அகலாமே என்று திருமாலையிலே சொன்னார். எம்பெருமானோடு கூடின போது தாமுகக்கும் தங்கள் ஆபரணங்களை அணிந்துள்ள மாதர்களே, தான் முகந்து திரிந்து கொண்டிருக்கிற என் கையில் வலைகள் தான் முகந்தரித்துக் கொண்டிருக்கிற தன் கையில் சங்கோடு ஒவ்வாது கொடிய முகங்களுடைய திருவனந்தாழ்வானாய படுக்கையில் மேலே பள்ளி கொண்டுள்ளான் என்ற ஸ்ரீரங்கநாதர் என்னுடைய முகத்தை நோக்குகின்றார்களே, ஐயோ அந்தோ என்பவர் எம்பெருமானே உகந்த போது. செம்பொரு கழடி சேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ. செம்பொரு கழடி உம்பியும் நீயும் உறங்கேலோ, உன் தம்பியும் நீயும் உறங்காது எழுந்திருக்க வேண்டும் என்று இந்த பாசகத்தில் ஆண்டாள் கூறுகிறாள். அவ்வாறு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால எழுந்திராய். திரௌபதிக்கு வஸ்திரதானம் செய்த எம்பெருமான் இஷ்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி நாச்சியார் திருமணி என்ற தனக்கு மிகவும் பிரியமான பசுக்களை தினமும் நீரூட்டிய பெருமான், மகரடி பத்னிக்கு மூலம் தினமும் கூட வரும் இடம் பிள்ளைக்கு வயிறார உணவளித்த எம்பெருமான், பஞ்சபாண்டவன் அஜ்ஞாதவாசிக்கும் போது சோற்றுக்கூட வழியில்லாமல் தவித்து வந்த காலத்தில் துரியோதனின் தூண்டுதலின் பேரில் துர்வாசம் கரடி பல சிஷ்யருடன் வந்து பாண்டவருக்கு அன்னம் ஈடுபடி கேட்க திரௌபதி கண்ணன் நினைக்க அவனோடு அத்தனை பேருக்கும் உன்படி அன்னதானம் செய்த பெருமாள், அப்படி எம்பெருமானை செய்த தானமெல்லாம் உன்னிடமிருந்து கற்றது தானே. அப்படிப்பட்ட வல்ல நந்தகோபாலர் இருந்து எங்களுக்கு தானம் செய்ய வேண்டும். கொம்பனார்க்கெல்லாம் குழந்தை விளக்கு என்று ராமபிராணி மகனா பிற கௌசல் நேர்மையான பெற்றாலே தவிர விஷமம் செய்யும் குழந்தையை அனுபவித்தல் அல்லவே. கண்ணபிராணி மகனா பெற்ற தேவகி அவனை பிறந்தவனை பிரிந்தால் பெருமானை பெறாமல் பெற்ற தாய் நீயே. நித்திசூருக்கு அனுபவிக்காத பெருமான் சேற்றை அனுபவித்த நீ ஒருத்தே என்று கொம்மனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கு எம்பெருமாட்டி யசோதா என்று செம்பொற்கழடி செல்வா பலதேவா.
பெருமானின் சிவந்த போன்ற திருவடி, பெருமானின் திருவடிகளை தாங்கும் பாதுகையே, பெருமான் பல 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 அடியார்களில் மற்றவர்களை காட்டிலும் அதிக இங்கரிய செல்வம் பெற்றவனே, பாசுதேதிகை சென்றால் குடை, இருந்தால் சிங்காசனம், படுத்தால் படுக்கை, நின்றால் பாதுகை என்று மற்றவருக்கு கிடைக்காத பல பல கைங்கரியை பெற்ற அதிசேஷனே, பெருமானின் செல்வமே, பலதேவா பாதுகையை அதிசேஷன் நம்பிமூர்த்தி நம்பிரானே, பலராமா எழுந்திராய் என்று சொல்லி, உம்பியும் நீயும் உறங்கேல், உன் தம்பியும் நீயும் உறங்காது எழுந்திருக்க வேணும். பலதேவா, நீர் அதிசேஷன் அவதாரமாயிற்றே, திருப்பாடுகள் பரமபத்திலும் சிறிதிலும் உறங்காமல் எப்போதும் பெருமானுக்கு சேவை செய்வதும் நீர் இப்போது பூமியில் கண்ணபிரானுக்கு தமிழா அவதரித்து இருக்கிறபடியால் இங்கே சற்று தூங்கலாமே என்று தாங்காமல் எங்களுக்கு எழுந்திருந்து புருஷகாரம் செய்ய வேண்டும், சிறுபாரி செய்யவன் எங்களுக்கு பகவதனுக்கும் பாகவதனுக்கும் பெற இட வேண்டும். ஆகையால் நீ எழுந்திருந்து எங்களை நோன்புக்கு அருள் செய்யுமாறு வேண்டுகிறார். அதே ஆண்டாள் பாடினால், கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாரணை ஸ்ரீமதே வெங்கடேதாய் வேதாந்த குரவே நமः.